வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. எந்த பிரச்சனைகள் அப்படின்னா, வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் எதுனாக்கா, இந்த மக்கள் சந்திக்கிற காலங்காலமாக சந்திக்கிற சாதி, மதம், அறியாமை, மூட நம்பிக்கைகள், ஏற்றத்தாழ்வுகள், வறுமை, இந்த மாதிரியான பிரச்சனைகள், அப்புறம் அநீதிகள், இங்கே நடக்கிற குற்றங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குல்ல, இதையெல்லாம் சந்திக்காமல் நமக்கு எதுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிச்சுட்டு, நமக்கு எதுக்கு பிரச்சனை, தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பாதுகாப்பாக வாழ்வதாக நினைத்து கொண்டு இந்த மாதிரி மக்களுக்குள்ள பிரச்சனைகள் குறித்து நம்ம எந்த அக்கறையும் இல்லாமல் நமது உணர்வுகளை வெளிப்படுத்தாமல் ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்கள்ல, அவங்க தான் சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு விதவிதமான நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள், அடிமைப்படுத்துகிற உணவுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். அதனால் அடிமைத்தனம்ங்கிறது எப்படி வருது அப்படின்னா, இந்த மாதிரி அடிமைத்தனம் சாப்பாட்டுக்கு அடிமையாகிறது, அதாவது இது நோய்களை தரும் என்று தெரிந்து கூட அந்த உணவுகளை சாப்பிடுவார்கள். இந்த உணவை சாப்பிட்டா கண்டிப்பாக நோய் வரும், இந்த வெள்ளைச்சீனி கலந்த டீ குடித்தாக்கா, காஃபி குடித்தா கண்டிப்பாக சர்க்கரை நோய் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கூட அவங்க அதை சாப்பிட்டுட்ருப்பாங்க. காரணம் என்னென்னாக்கா, அவங்களுக்கு ஒரு சமூகத்தில் உள்ள மக்களிடம் உள்ள பிரச்சனைகள் குறித்து அவர்கள் எந்த அக்கறையும் இல்லாமல் பாதுகாப்பாக வாழ்வது என நினைத்து கொண்டு, பாதுகாப்பாக வாழ்கிறோம் என நினைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை, இந்த சாதி, மதம், மூட நம்பிக்கை, அது குறித்து நாம் ஏன் கருத்து சொல்ல வேண்டும், இங்கே நிறைய அநீதிகள் நடக்கும், அது குறித்து அதை கண்டு காணாமல் சென்று கொண்டிருப்பார்கள். நாம் பாதுகாப்பாக வாழ்கிறோம், எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனைலாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சிட்டு போகிறவங்க தான் எதில் போய் கடைசியில் மாட்டிப்பாங்க அப்படின்னா, இந்த சாப்பாட்டில் மாட்டிப்பாங்க. நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகி விடுவார்கள். இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இந்த மாதிரியான சாப்பாடு இதுக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் நோய்களை வரவழைத்து கொள்வார்கள். அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு, அப்புறம் தூக்கம், தூக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்க. அப்புறம் உடல் உறவுக்கு அடிமையாகுவது. அப்புறம் என்ன ஆகுனாக்கா, உடம்புல நோய் உடலுறவே அனுபவிக்க முடியாது, அப்புறம் தூங்கவும் முடியாது. ஆக நாம் இந்த மாதிரி ஏன் மக்கள் இந்த மாதிரி இட்லி, பூரி, பொங்கல், தோசைக்கு அடிமையாகி கிடக்காங்க அப்படின்னா, இந்த அடிமைத்தனம் எப்படி வருகிறது, தூக்கத்துக்கு அடிமையாகி கிடக்கிறாங்க. ஒரு தொழில் செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாக்கா அதன் பிறகு இவர்களுக்கு வீட்டில் செய்வதற்கு எதுவுமே வேலை இல்லாத மாதிரி சோம்பேறியாக ஏன் இருக்கிறார்கள் என்றால், சமூக பிரச்சனைகளில் இவர்கள் தலையிடுவதில்லை. மக்களிடம் உள்ள பிரச்சனைகள் இருக்குல்ல, அவர்களை பாதிக்காத வரைக்கும் அந்த மற்ற எந்த பிரச்சனைகளையும் அவங்க தலையிடுவதில்லை, ஆர்வம் காட்டுவதில்லை. அவங்களுக்கு வந்தால் மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க, நமக்கு வரட்டும் அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மற்றவங்களுக்கு வந்தால் அதை பற்றி ஒன்றும் இல்லை, நமக்கு வந்தால் பார்த்துக்கலாம் அப்படி, நமக்கு தான் வரல, நமக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நமக்கு அந்த பிரச்சனை வராமல் பார்த்துப்போம், அது வரைக்கும் நாம் அது குறித்து எந்தவித கருத்துக்களையும் கூறாமல் பாதுகாப்பாக வாழ்ந்து விடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்க தான் இந்த நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகிறாங்க. ஏன்னா அவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள். கோழைகள் தான் இந்த மாதிரி உணவுகளுக்கு அடிமையாவார்கள். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றதுக்கு அடிமையாகிறது, அப்புறம் உடலுறவுக்கு அடிமையாவது, அப்புறம் தூக்கத்துக்கு அடிமையாவது, கடைசியில் நோய் வந்துடும். ஆக இந்த கோழைத்தனத்தோட விளைவு தான் இந்த மாதிரி நோய்கள் வருவதற்கே காரணம். நோய்களிடம் மாட்டிக்கொள்கிறார். அதனால் என்றைக்குமே ஒரு வீரத்தோட ஒரு போராளியாக வாழ வேண்டும். இந்த நடக்கிற பிரச்சனைகள் குறித்து, மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், காலங்காலமாக சந்தித்து வருகிற பிரச்சனைகள், அது குறித்து நமது உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு போராளியாக நாம் நம்மை உணர வேண்டும். அப்படித்தான் வாழணும். அப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நம்முடைய கவனமெல்லாம் இந்த போராட்டத்தில் இருக்க வேண்டும். அப்போ தான் என்னாகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாப்பாட்டு மீது நீங்கள் கவனம் இருக்காது. உங்கள் கவனத்தை திருப்பிடுங்க. சாப்பாட்டையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அடிமையாகிடுவீங்க. பெண்களே பார்த்துட்ருக்கு, அப்புறம் உடல் உறவுக்கு அடிமையாகிறது, தூங்குறது, இந்த மாதிரி வேலையே இல்லை. அப்படிங்கும்போது நீ அதான் கடமை, அந்த போராட்டம் என்பதே, போராட்ட உணர்வே நீ உனக்கு இல்லாத போது நீ தூங்க ஆரம்பிச்சிருவ. அதனால் நம்முடைய கவனம் போராட்டங்களில் இருக்க வேண்டும். வெறும் தொழில் செய்கிறது மட்டுமே போராட்டம் கிடையாது. அதை தாண்டி நமக்கு நிறைய கடமைகள் இருக்குது. அந்த கடமைகள் மீது நமக்கு ஒரு அக்கறை இருக்க வேண்டும், ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும். அந்த மக்கள் பிரச்சனைகள், அதிலிருந்து மக்களை எப்படி விடுவிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு தேடல் இருக்க வேண்டும். அப்போ தான் நம்ம இந்த மாதிரி அடிமைத்தனங்களிலிருந்து, நோய்களை தருகிற உணவுகளிலிருந்து நாம் அடிமையாகாமல், தூக்கத்துக்கு அடிமையாகாமல், அது மாதிரி உடலுறவுகளுக்கு அடிமையாகாமல் பாதுகாத்து கொள்ள முடியும். அதன் மூலம் மட்டும்தான் ஆரோக்கியமாக வாழ முடியும்.
இல்லைன்னா வந்து நோய்களின் பிடியில். இந்த மாதிரி அடிமைத்தனம் கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா தூக்கத்துக்கு அடிமையாகிறது, நோய்களை தருகிற உணவுகளுக்கு அடிமையாகிறது, உடலுறவுக்கு அடிமையாகிறது, கடைசியில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா நோயில் தான் உண்டு. இது எல்லாத்தையுமே நம்ம எதுக்காக வந்து இந்த மாதிரி எதுக்காக நம்ம வந்து மக்களுடைய பிரச்சனைகள்லாம் அக்கறை செலுத்தாமல் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தோமோ, கடைசியில் வந்து அந்த சந்தோஷத்தையே அனுபவிக்க முடியாமல், தூங்க முடியாமல், தூக்கம் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டு சீக்கிரமாகவே செத்து போயிடுவாங்க. அதனால் ஒரு போராட்ட உணர்வு தான் நம்முடைய ஆயுள் காலத்தை அதிகரிக்க செய்யும். போராடணும், நாம் நம்மை போராளியாக உணர வேண்டும். அப்போ தான் நம்ம வந்து வாழ்க்கையில் அதிக காலம் உயிர் வாழ முடியும். நமக்கு இதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம வாழ்ந்தோமே ஆனால் கண்டிப்பாக நம்முடைய ஆயுள் காலம் அதிக காலம் நீடிக்காது. வீரம் இருக்க வேண்டும். அப்போ தான் வந்து நம்ம அதிக காலம் உயிர் வாழ முடியும். அல்லது கொஞ்ச காலம் உயிர் வாழ்ந்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். நோய்களுக்கு எதிராக போராடுவது அதுவே ஒரு போராட்டம், சரியான போராட்டம். அது நோய்களுக்கு எதிராக போராடுவது. காலையில் உடற்பயிற்சி செய்யணும், உணவில் கட்டுப்பாடு வேணும், இந்த மாதிரி. அப்புறம் நல்ல உறவினர்களிடம் பழக வேண்டும், நல்ல நண்பர்களிடம் பட வேண்டும். ஏன்னா நட்பு உறவுமுறை எல்லாம் நல்லதாக இருக்கணும். இல்லைன்னா அவர்கள் நோய்களுக்கு எதிராக போராடும்போது நோய்களுக்கு காரணமாக யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்றால் உறவு முறை கூட காரணமாக இருக்கும். நல்ல ஒரு தீய நண்பர்கள் கண்டிப்பாக உங்கள் உடம்புல நோயை அதிகப்படுத்தி விடுவார். ஒரு தீய நட்பு, தீய உறவு முறை, அது உங்கள் உடம்புல இருக்கிற நோயை அதிகப்படுத்தி விடும். அப்போது நோய்களுக்கு எதிராக நாம் போராட வேண்டும். அப்போது அதுவே மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. அப்போது உணவு கட்டுப்பாடு தேவை, உடற்பயிற்சி தேவை. அப்புறம் வந்து நல்ல உறவு, யார் நல்லவங்க கெட்டவங்க, நம்ம மனதில் அமைதியை ஏற்படுத்துகிறவர்களோடு நம்ம பழகணும். நம்ம மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்துகிறவர்களோடு நாம் பழகக்கூடாது. ஏன்னா அப்படி பழகினா நம்ம உடம்புல நோய் அதிகரித்து விடும். அப்போது நோயை குணப்படுத்துகிறதே ஒரு பெரிய போராட்டம் தான். அப்போது அவரே ஒரு போராளி தான். அவர் வாழ்க்கையில் எவ்வளோ சீர்திருத்தம் பாருங்கள். அப்போ வந்து ஒரு சாதி மதத்தில் தீவிரமான பற்றுடையவர்களால் கண்டிப்பாக உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த முடியாது. அவர்கிட்ட ஒரு சாதி மதத்தில் பற்றுடையவர்களின் உடலில் நோய் இருந்தால் அந்த நோய் இன்னும் தீவிரமாகுமே ஒழிய குறையவே குறையாது. அப்போது நீ உடம்புல நோயை குணப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக அமைதியை தேடி தான் நீ போகணும். அமைதியை தேடி போகும்போது கண்டிப்பாக நீ சாதி மதம் என்கிற அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டும். அது ஏன்னா சாதி மதம் என்பது உன் மனதில் அமைதியின்மையை ஏற்படுத்தும், வாழ்க்கையிலையும் அமைதியின்மையை ஏற்படுத்தும். அது உடம்புல உள்ள நோயை இன்னும் அதிகம்தான் படுத்தும். அதனால் நீ வந்து ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் கண்டிப்பாக இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக உன்கிட்ட ஒரு தீர்வு இருக்கணும். இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி நீ கண்டிப்பாக போராடணும். இல்லைன்னா உன்னால் ஆரோக்கியமாகவே வாழ முடியாது. அப்போ நீ இங்கே உள்ள பிரச்சனைகளுக்கு காரணமாகவே நீ தான் இருக்கிற அப்படிங்கும்போது அப்படின்னா உனக்கு தான் இந்த நோய்கள் என்பது பரிசாக கிடைக்கிறது. உனக்கு தான் இந்த நோய்கள் வந்து சொந்தம்.